ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பல லட்சக்கணக்கு செலவு பண்ணி வீடு கட்டுறோம். ஆனால் அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா நல்ல நல்ல பொருட்கள், நல்ல நல்ல செடிகள், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம யாரும் அதை மறந்துடுறோம். அதை வைக்கிறதில்ல. என்ன பண்ணுறோம், அப்படியே இருக்கிற இடத்துலையே மரத்துங்களை சில மரங்கள் ஏற்றுக்கும், சில மரம் ஏற்றுக்காது. இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கடைகள் போட்டு ஊட கட்டிடுவோம். அங்கே பார்த்தோன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு மரம் இருக்கும், அதை விட்டுட்டு கட்டியிருப்பாங்க. ஆனால் தேவை இருக்கிற மரத்தை வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நான் சொல்லக்கூடிய மூன்று செடி, இந்த 3 மரம் அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள் வரும், தரித்திர பீடை எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா, அது வந்து பார்த்தோன்னா அந்த மரங்களுடைய வைப்ரேஷன் பட்டாவே நமக்கு எண்ணங்கள் மாறிவிடும். இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா புளிய மரம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே புளிய மரத்தில் என்ன பண்ணுறோம், பேயை ஓட்டிட்டு எட்டுன்னு போய் அங்கே எதுக்கு அடிக்கிறோம், அது ஸ்தம்பனம் ஆகிறதுக்கு. புளிய மரன்றது வந்து ஸ்தம்பிக்க வைக்கும். அந்த காற்று வந்து என்னென்னா அடைச்சிக்கும், அந்த பேயவே கண்ட்ரோல் பண்ண அடக்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு உண்டு. அந்த மரத்தை வச்சுட்டு நீ பக்கத்துலேயே வீடு கட்டின என்னாக்கா அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துலலாம் எப்படின்னா பேயை அடைச்சாவே அந்த இடத்துல பேய் அந்த இடத்த விட்டு நகராது. அதனால தான் அந்த காலத்துலேயே புளிய மரத்தில் பேய் எடுத்துன்னு போவாங்க. இந்த மரத்தை கண்டிப்பாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா முள்ளு மரங்கள். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு முள்ளு மரம் ஷோவுக்கு உண்டான பார்த்தோன்னா நர்சரியில் விற்கிறாங்கன்ட்டு அந்த மரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து ஷோவுக்கு வச்சுறது. முள்ளு மரம் எதுவுமே அதிகமாக வைக்கக்கூடாது. எப்படின்னா முள்ளு மரம் வந்து எதுவுமே ஆகாது. ரோஜா செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள், பூ வாசனை திரவங்கள் இருக்கிறது, இந்த மகாவெல்வம் இதெல்லாம் கூட முள்ளு இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கருவேல மரம் கூட வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் ஆகாது. கருவேல மரம் கூட வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து கூட வந்து பார்த்தோன்னா காற்றுகள் வந்து போய்ட்டுனா அங்கே அடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்தம்பனம் மாதிரி ஒரு இதை கொண்டு வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா தெய்வீக ஆற்றல் வராது. எப்போவுமே போட்டு ஒரு அமுத்தி ஒரு கெட்ட எனர்ஜியோடு இருக்கிற மாதிரியே நம்மளை ஒரு ஃபீல் பண்ணோம். இந்த 3 விஷயங்கள் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த வீட்டில் பார்த்தோன்னா பெண்களுக்கு ஆகாது, கணவன் மணிக்கு ஆகாது, புருஷமாருக்கு ஆகாது, இல்லை பிள்ளைகள் அடங்காமல் போவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கி விட்டுனே இருக்கும் அந்த வீட்டில். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம வர்றதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த 3 மரத்தை நம்ம தூக்கி 3 மரங்களை வைக்காமல் போயிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக் என்னாகும், நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளோ மூலிகை இருக்குது. நீங்கள் வீட்டை சுற்றி வைக்கக்கூடிய நிறைய மூலிகை இருக்குது. நல்ல தெய்வ சம்மந்தப்பட்ட மூலிகைலாம் எடுத்துன்னு வந்து பூங்க வைங்க, தென்னை மரங்க அழகாக வைங்க, தென்னை மரம், வாழை மரம், இந்த மாதிரி நல்ல காற்று நல்ல அழகாக சுவாசிக்கூட மரத்தங்க வீட்டில் வைங்க. தெய்வ சொல்கிறேன், இந்த 3 மரங்களை தூக்கின்னு போய் இருந்தால் வெட்டி வெளியே போட்டுருங்க. அதுக்கு பதில் நீங்கள் நல்ல நல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய வாழை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த அரச மரம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை இருக்குமா, இந்த மாதிரி நிறைய தெய்வீக சம்மந்தப்பட்ட மூலிகை மரங்கள்லாம் வீட்டை சுற்றி வைங்க. கேரளாலாம் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டை சுற்றி அழகழகாக வாசனை, இந்த சிவப்பு சந்தனம், இந்த மாதிரி ஆந்திராலெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க, தேக்கு, இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு விஷயம் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மூலிகைகள் வைங்க. கண்டிப்பாக இந்த 3 இது யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும், தரித்திரம் வரும், பீடை பிடிக்கும். அதே மாதிரி அந்த வீடு ஒரு ஸ்தம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தெய்வங்கள் உள்ளே வராது. எல்லாமே என்ன பூஜை பண்ணாலும் புனாஸ் பண்ண, ஐயோ இந்த வீடு கட்டினா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, அதே நீ என்ன பண்ணுவ, வாஸ்துக்காக வீட்டை இடிக்கிறது, அதை இடிக்கிறது, இப்படியே செலவு பண்ணுவேன். தயவுசெய்து இந்த 3 பொருட்களை எடுத்துட்டு தெய்வீக சம்மந்தப்பட்ட மூலிகை வீட்டை சுற்றி வைங்க. வீட்டை சுற்றி வச்சா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தன்மை தான், அந்த வீடு நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த 3 மரங்கள் கண்டிப்பாக இந்த 3 இது அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நல்ல பொருட்களை அங்கே வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.